ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பானவர்களே, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று சொல்லி நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, மேகம் அல்லது மேகஸ்தம்பம் என்றதான தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த மேகம் அல்லது மேகஸ்தம்பத்தின் மூலமாக கர்த்தர் அநேக பாடங்களை நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதிலே ஒரு சில காரியங்களை நாம் வருகிற நாட்களிலே ஒரு சில நாட்கள் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். யாத்ராகமம் 13:22 இப்படியாக சொல்லுகிறது: பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பானத்தினுடைய பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் இந்த மேகஸ்தம்பத்தை ஜனங்களோடு கூட வைக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழலாம். இந்த வசனத்தினுடைய பின்னணியும் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமையாக இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய பலத்த கையினாலே அவர்களை விடுதலையாக்குகிறார். அன்பானவர்களே, அப்பொழுது அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை வெளியே அனுப்பி அவர்களை வனாந்திரத்திலே கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். கிட்டத்தட்ட 40 வருஷம் வனாந்திரத்தில் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அந்த 440 வருஷங்களுடைய முடிவிலே தான் அவர்கள் வாக்குத்தத்த தேசமான கானான் தேசத்திற்கு போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த 40 வருஷமும் நீங்க பார்த்தீர்கள் சொன்னால் இந்த மேகஸ்தம்பம் ஜனங்களை விட்டு விலகி போகவில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள், பலவிதமான வாதைகளை இவர்கள் சந்தித்தார்கள், பலவிதமான யுத்தங்களை எதிர்கொண்டார்கள் இந்த ஜனங்கள். ஆனால் அன்பானவர்களே, அவர்கள் பயணித்த அந்த 40 வருஷ காலமும் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும், கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் வாழ்க்கை நிறைவேறுகிற வரைக்கும் இந்த மேகஸ்தம்பம் அவர்களோட கூட பயணித்தது. அவர்கள் போகிற எல்லா பாதையிலையும் அவர்களோடு கூட அந்த மேகஸ்தம்பத்தை கர்த்தர் அனுப்பினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அன்பானத்தினுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மேகஸ்தம்பம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் கர்த்தர் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பயணிக்கிற எல்லா பாதைகளிலேயும் கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார் என்பதை இந்த மேகஸ்தம்பம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் அல்லவா? நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன் மகளே. என்னை மீறி உன்னை எந்த ஒரு காரியம், எந்த ஒரு தீமை உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை தொட முடியாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய கரத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட அவரும் பயணிக்கிறார் என்பதை இந்த மேகஸ்தம்பம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை பாதுகாப்பேன், உன்னை திரும்பி இந்த தேசத்திற்கு நான் கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும், உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே போய் சேருகிற வரைக்கும் அவர்களை ஒரு நாளும் விட்டு விலகவில்லை. அவர்கள் பாவம் செய்தாலும், கர்த்தரை துக்கப்படுத்தினாலும் கர்த்தர் அவர்களை தண்டித்தார். ஆனால் மேகஸ்தம்பத்தை, தம்முடைய பாதுகாப்பை அவர்களை விட்டு விலக்கவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாக்கும்படி என்னுடைய மேகஸ்தம்பத்தை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். நீ பயணிக்கிற எல்லா பாதையிலையும் நான் உன்னோடு கூட வருகிறேன் என்பதை கர்த்தர் அந்த மேகஸ்தம்பத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் பயணிக்கிற துக்கத்தின் பாதையிலே, போராட்டத்தின் பாதையில, நிந்தனையின் பாதையிலே யார் நம்மோடு கூட வந்தாலும் வராவிட்டாலும் உங்களை என்னை உண்டாக்கின தேவன் நம்மை ஒரு தகப்பனை போல சுமந்து நம்முடைய எல்லா நெருக்கத்தின் பாதையிலும் நம்மை நடத்தி கொண்டு போகிறார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து நாம் கர்த்தருக்குள்ளே நாம் பலப்படுவோமாக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன்.
இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, பகலே மேகஸ்தம்பமும் ஆண்டவரே இரவில் அக்கினிஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு விலகி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வார்த்தை வாசிக்கிறபடி ஆண்டவரே அப்பா, அந்த மேகஸ்தம்பத்தின் மூலமாக நான் உங்களுடைய பாதைகள் எல்லாவற்றையும் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை பாதுகாக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறேன், உங்கள் துன்பத்தின் பாதையில் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிற நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே 100% நிறைவேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.